பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எனக்கு பிரியமானவர்கள், இது 1 Corinthians chapter 3:17 ஆண்டவர் அழகாக பேசுகிற ஒரு வார்த்தை. நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொண்டுகிட்டே இருக்கணும். எப்போதும் தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த மனுஷனுக்காகவும் மனுஷிக்காகவும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றக்கூடாது. சில நேரங்களில் உறவுக்காக மாற்றுகிற சில சூழல் வருது, சில ஃபங்க்ஷனுக்காக மாற்றுகிற சூழல் வருது. ஏன் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற எத்தனையோ பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துவிடுது. ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஊழியக்காரர்களை தேடிட்டு ஓடிட்டுருக்குறாங்க. இல்லை நல்லா விஷனபிள் பர்சனை யார்ட்டையா பார்த்து தேடிட்டு ஓடிட்டுருக்குறாங்க. ஒரு விஷயம் வசனத்தை தேடி ஓடட்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆணுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற சில நபர்கள், ரசிக்கப்பட்டு சபைக்கு வர ஒரு தாயாராக இருக்கட்டும், இல்லை ஒரு தகப்பனாகட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உன்னை ஆசிரியத்தில் ஆசிரியப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அகேன்ஸ்டாக இருக்கும்போது கர்த்தரே அவர்களுக்கு அகேன்ஸ்டாக மாறுறது வசனம் சொல்லுகிறது. சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணுங்க. நம்ம என்ன வேணால் பண்ணுவோம், நம்ம எப்படி வேணால் வாழ்வோம், நம்ம எப்படி வேணால் இருப்போம். நமக்கு உடனே ஆண்டவர் அற்புதம் செய்யணும், நான் ஜெபித்த உடனே எனக்கு அதிசயம் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் நினைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய அன்பு பிரசனம் நமக்கு அதான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புவோம், தேவன் விரும்புகிற பாத்திரமாக மனம் திரும்புவோம், அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம். சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுப்போம். வசனம் என்ன சொல்லுது, வசனத்துக்காக மாற்றிக்குவோம். தேவன் நமக்கு அகேன்ஸ்டாக இருந்தார்னா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடுங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ நம்ம கருத்து எதுக்காக வைத்திருக்கிறார்? பரிசுத்தமாக இருப்பதற்காக. அப்பா பாட்டு பாட்டான்னு பாருங்கள், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. அப்போ இன்றைக்கி நாம் எப்படி இருக்கணும்? ஏன் இன்றைக்கி நம்மளால் ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாக இருக்க முடியல? எத்தனையோ பாத்திரங்கள் அங்கே இருந்த போதிலும் ஏசப்பாக்கு பிடித்தமான ஒரு பாத்திரமாக 6 கற்சாடி இருந்துச்சு. அதை தானே கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி நாம் அப்படி இருக்கணுன்றது கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக்கட்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? நான் யாருடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கிறேன்? யாருக்கு அகேன்ஸ்டாக தீமை பண்ணியிருக்கிறேன்? யாருக்கு விரோதமாகலாம் நான் செயல்பட்டு இருக்கிறேன்? கொஞ்சம் நாமே தான் தெரியும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசியிருக்கிறோமா? ஊழியர்களுக்கு விரோதமாக பேசியிருக்கிறோமா? கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். எதுக்காக கர்த்தர் நம்மை திறந்து வைத்திருக்கிறார்? ஏன் இந்த அபிஷேகம் உள்ள வார்த்தையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார்? கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க நினைக்கிறாரு. அதை நாம் கெடுக்க நினைக்கக்கூடாது. ஆண்டுடைய நாம் மகிழ்ப்பட்டோம். ஒரு விசை ஆண்டுடைய நாமத்திற்காக ஒரு இடத்துக்கு குளித்துக்கு சென்றிருந்தேன். மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. போகக்கூடிய அளவிற்கு சரீரத்தில் பலனும் இல்லை, கையில் காசும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல போய் தான் ஆகணும். சில மணி தூரம் நான் ட்ராவல் பண்ணி நடந்து தான் போக வேண்டியதாக இருந்தது. போயிட்டோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சிலருக்கு பலவீனத்தோடு சிலர் காத்திருந்தாங்க. நான் கொஞ்சம் யோசித்தேன், ஒருவேளை என் கையில் காசு இல்லை, உடம்பு முடியலைன்னு சொல்லி நான் வீட்டில் இருந்திருந்தா இவங்களுக்காக யார் ஜெபிச்சிருப்பாங்க? உடனே நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொருக்கும் ஒரு விதமான காரியங்களை விடுதலை கிடச்சிட்டே இருந்துச்சு. பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை உண்டானது, வியாதிகளுக்கு விடுதலை உண்டானது. ரிட்டன் போகும்போது எனக்கு பஸ் ஃபேர் கொடுத்து எனக்கு சந்தோஷம் அனுப்பி வச்சாங்க. ஆகாரத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டாங்க. நான் நினச்சி பார்த்தேன் வீட்டுக்கு வந்த பின்பு. கொஞ்சம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது என் சரீரத்தில் இருந்த பலவீனம் காணாமல் போயிடுச்சு. ஒரு வேளை நான் போகாமல் இருந்திருந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி வந்திருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக பிரயாசப்படும் போது நம்மை கர்த்தர் அப்படியே விட்டுட மாட்டார். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார்.
அதனால் தயவு செய்து எந்த ஊழியரை குறித்தும், எந்த விசுவாசிகளை குறித்தும், எந்த சபைகளை குறித்தும், இல்லை மற்ற ஜனங்களை குறித்தும் கேவலமாக பேசாதீங்க. ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. அவங்க சர்ச்சைக்கு போகிறவங்க அவங்க இப்படியே இருக்கிறாங்களேன்னு சொல்ல வேண்டாம். அதை கர்த்தர் பார்த்துக்குவார். மனம் திரும்புவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா, இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதியும் பெரிய கட்சி இறக்க மாட்டேன். இயேசு பிதாவே, ஆமென், ஆமென்.